இந்த படத்தோட பேர் வந்து பசி. இந்த படத்துல இந்த பசிங்கிற பேருக்கான அர்த்தம் என்ன நான் சொல்றேன்ல. முனியாண்டி வந்து குடிங்கிற ஒரு பசிக்கு அடிமையாக இருந்திருந்தா தான் குடும்பமும் நல்லா இருந்திருக்கும், தான் பிள்ளைகளும் நல்லா வளர்ந்துருப்பாங்க. ரங்கனுக்கு தான் மனைவி மேல காமமும் இருந்திருந்தா குப்பம்மா மேல காமங்கிற பசி அவனுக்கு வந்திருக்கவே வந்திருக்காரு. குப்பம்மாவும் நல்லா வாழ்ந்திருப்பா, ரங்கனும் நல்லா இருந்திருப்பா. அதே மாதிரி அந்த ப்ராஸ்டியூட் ரூபா அவங்க அம்மா அவளை நல்லா பார்த்துருந்தா, பணங்கிற பசி அவங்களுக்கு தேவைப்படாம இருந்தா ரூபாவோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கு. கடைசி கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. குப்பம்மா வந்து பிரசவமாயி இறந்துருவா. ஆனா அங்க இருக்கிறவங்க அவளோட பொணத்தை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க. அவங்க வயிற்று பசியை போக்கிறதுக்காக ஒரு பொணத்தை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க. இதுதான் இந்த சமூகத்துல இருக்கிற பசியா இருக்கு. அவங்க வாழ்க்கையில இருக்க பசியை போக்குறதுக்காக இன்னொருத்தவங்கள யாரையா தேடுறாங்க. இதுதான் இந்த சமூகமா இருக்கு அப்படின்னு இந்த படத்துல சொல்லிருக்காங்க. தேங்க்யூ. கதை பிடிச்சா ஒரு லைக் பண்ணேன்.